ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 28 சைஸ்க்குள்ளே பிரின்சஸ் கட் டாப். இது வந்து ஃபுல்லாக வந்து சைடு ஸ்லிட் அந்த மாதிரி டாப் இல்லை. இது வந்து நம்ம ஒரு பட்டு பாவடைக்கு க்ராப் டாப் மாதிரி ஷார்ட்டாக போடுற ஒரு டாப்பு. ப்ளவுஸோட கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கும். பட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் மாதிரியே ஒரு டாப்புக்குள்ளே டிராஃப்டிங் பார்க்கலாம். ஸோ சைடில் நான் பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண பிறகு வரும். ஸோ அதோடைய டிராஃப்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு, அதுக்கு பிறகு இது பேக் போர்ஷன். ஸ்லீவ்ஸ் வந்து நான் ஏற்கனவே பஃப் ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எப்படி டிராஃப்ட் பண்ணியிருக்கேன், என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ 28 சைஸ்க்குள்ளே பிரின்சஸ் கட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹைட்டு பார்க்கணும். ஸோ பாருங்கள், ஹைட்டு வந்து எனக்கு 16 இன்ச் தேவை. ஸோ நான் 14 ப்ளஸ் ஒரு 2 இன்ச் இந்த மாதிரி ஒரு 16 இன்ச் எடுத்திருக்கேன். 2 இன்ச் வந்து 15 இன்ச் தான் தேவை. ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். கீழே ஃபோல்டுக்கும் தேவைப்படும், மேலேயும் இதுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஸ்கர்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து டாப் எண்ட் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் க்ராப் டாப் மாதிரி வரும். பாருங்கள், இது ஹைட் எடுத்திருக்கேன். நான் வந்து 15 இன்ச் தேவை, ப்ளஸ் ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி 16 இன்ச் ஹைட்டு. அது பிறகு நெக் வந்து 3 இன்ச். நெக்குடைய ஹைட் வந்து ஃப்ரண்ட் நெக்கோடைய ஹைட் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து 2.5 இன்ச். அது பிறகு ஆர்ம் ஹோல் வந்து 5.5 இன்ச் இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் எடுத்திருக்கோம் பாருங்கள். ஸோ ஹைட் வந்து 16 இன்ச், விட்த் வந்து நம்மளுக்கு வந்து 28 இன்ச்சை வந்து 4ல் டிவைட் பண்ணியாச்சுன்னா 7 இன்ச் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி. ஸோ இது வந்து செஸ்ட் வந்து 7 இன்ச் ப்ளஸ் ஒரு 2 இன்ச் இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட் நெக் வந்து 3 இன்ச், நெக்குடைய டெப்த் வந்து 5 இன்ச், ஷோல்டர் 2.5 இன்ச். அதுக்கு பிறகு இது வந்து ஒரு 5.5 இன்ச் ஆர்ம் ஹோல். இங்கேருந்து ஒரு இன்ச் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அப்படி கர்வ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 7 இன்ச். இது வரைக்கும் கரெக்டாக 7 இன்ச் வருது. ஒரு 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கீழே கரெக்டாக அந்த இடுப்பு கீழே அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 24 இன்ச் தேவை. 24க்கு வந்து 6 இன்ச் 4ல் டிவைட் பண்ணால் வரும், ப்ளஸ் ஒரு 2 இன்ச் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பிரின்சஸ் கட் எப்படி கட் பண்ணணும்னா, மேலேருந்து இந்த மாதிரி ஒரு 9 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். 9 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கிடணும். இங்கேருந்து இது வந்து ஃபோல்டட் போர்ஷன், இது வந்து இந்த சைடு ஓப்பன் போர்ஷன் வரும். ஃபோல்டட் போர்ஷன்லேருந்து ஒரு 3 இன்ச் இங்கே மெஷர் பண்ணிவிட்டு அது நேராக டேப் வச்சு மேலேருந்து ஒரு 9 இன்ச் எடுத்துக்கிடணும். 9 இன்ச் எடுத்துகிட்டு இந்த 3 இன்ச் இந்த 9 இன்ச்சில் இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் டாட் மாதிரி கட் பண்ணதுக்கு நம்ம ஒரு 2 இன்ச் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இது இப்படி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது இப்படி 9 இங்கேருந்து இங்கே 9 இன்ச்சில் மார்க் பண்ணிக்க. இங்கேருந்து பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கீழே 9 இன்ச் இப்படி மார்க் பண்ணணும். அப்புறம் இங்கேருந்து இது 3 இன்ச் கேப்பு. இங்கேருந்து இங்கே 3 இன்ச் இப்படி வரும், இங்கேருந்து 9 இன்ச் வரும். ஸோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு 2 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். 1.5 கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 2 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 2 இன்ச் எடுத்துகிட்டு ஹைட்டு, இதோடைய ஹைட் வந்து நம்ம ஒரு 2 இன்ச் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இது இப்படி ஒரு இப்படி ஷேப் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிட்டோம். இது எப்படி ஜாயின் பண்ணிடணும். ஸோ இதுதான் பிரின்சஸ் கட்டோடைய, இந்த மாதிரி நான் பிரின்சஸ் கட் எடுத்திருக்கேன். இப்போ இதை டிராஃப்ட் பண்ண பிறகு இதை கரெக்டாக இவ்வளோ போர்ஷன் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இது இப்படி தான் டிராஃப்டிங் வரும். இப்போது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்தாச்சு. இப்போ இதோடைய பேக் போர்ஷனும் ஹைட் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபோல்டட் போர்ஷன் வரும். சேம் இந்த மாதிரி தான் ஹைட் எடுத்துக்கணும். இங்கே வந்து நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே இதுக்கு கட் பண்ணி ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் போகணுன்னு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இங்கே வந்து நான் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். மற்றபடிக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் சேம். அதே மாதிரி நெக்கோடைய டெப்த் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு 5 எடுத்திருக்கேன், பேக் நெக்குக்கு 3 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்னா இந்த பேக்கில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் வரும். ஓப்பன் வந்துட்டு நம்ம வந்து ஐப்பட்டிக்கு வந்து தனியாக ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சில் கொடுத்து தான் மடக்க போகிறோம். ஸோ அதனால் பேக் வந்து கட் வரும் இந்த ஃபோல்டட் போர்ஷனுக்குள்ள இடத்துல.
இங்கே ஃபோல்டட் தான் வச்சுருப்போம். பட் இந்த சைடில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதனால் இங்கே 1.5. ஊக்குப்பட்டிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தான் திருப்புவோம். இது மற்றபடிக்கு இங்கே 7 இன்ச் இந்த மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட். மற்றபடிக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் நெக் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இது ஒரு ப்ளவுஸ் பேட்டர்னில் தான் தைக்க போகிறேன். ஸோ ரொம்பையும் ஹைட்டு நெக் வைக்காமல் 5 இன்ச்சும் 3 இன்ச் இந்த மாதிரி ஹைட் வச்சுருக்கேன். அது மாதிரி கீழேருந்து இந்த போர்ஷன் நம்மளுக்கு 6 இன்ச் இந்த மாதிரி வரும். ஸோ பின்னாடி நம்ம டாட் கொடுக்கறதுக்காக இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச் பாருங்கள், இந்த போர்ஷன்லேருந்து 3.5 இன்ச் எடுத்துக்கிட்டு ஹைட் வந்து 4 இன்ச்சுக்குள்ளே டாட் வரும். half இன்ச்சு 2 சைடும் எடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பின்னாடி வர்ற டாட். ஸோ 2 சைடுக்கும் இந்த மாதிரி 3.5 இன்ச், இங்கேருந்து 3.5 இன்ச், அந்த மாதிரி இன்னொரு ஃபேப்ரிக் இந்த பக்கம் வரும், அது 3.5 இன்ச்சில் டாட் வரும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோடைய டிராஃப்டிங். இந்த மாதிரி தான் நான் டிராஃப்ட் பண்ணுறேன். இதை கட் பண்ணுறது வந்து எப்படி கட் பண்ண பாருங்கள், இந்த மாதிரி இப்படியே எடுத்து இந்த ஷேப்பில் இதை இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் இதே மாதிரி இன்னொரு சைடு ஃபேப்ரிக் வரும், அது ரெண்டுக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கை கொடுத்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த டாட் போர்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா வரும். ஸோ இதுதான் இதோடைய மெஷர்மெண்ட். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் பார்க்கலாம். ஸோ நார்மல் ஸ்லீவ்ஸ் வந்து இதில் வந்து நான் ஏற்கனவே முட்டி அளவுக்கு வந்து லைக் இந்த எல்போ அளவுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஸ்லீவ்ஸோடைய ஹைட் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ இது நார்மல் ஸ்லீவ்ஸ் ஃபஸ்ட் நான் கட் பண்ணிக்கிட்டு பாருங்கள், நார்மல் ஸ்லீவ்ஸ்க்குள்ள ஹைட் வந்து 7 இன்ச், அதில் எக்ஸ்ட்ரா பட்டி 7 இன்ச் ஸ்லீவ்ஸு. பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கும். ஸோ பட்டி வந்து ஒரு 3 இன்ச்சுக்குள்ளே பட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டோட்டல் ஹைட் வந்து இந்த மாதிரி 7 இன்ச் வரும். இங்கேருந்து 7.5 இன்ச், நம்ம ஏற்கனவே ஆர்ம் ஹோல் 5.5 இன்ச், எக்ஸ்ட்ரா 1.5 எடுத்திருக்கோம். இந்த மாதிரி இது 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். இங்கேருந்து ஒரு 3 இன்ச் கீழே கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு நம்ம ஸ்லீவ்ஸ் எப்படி நார்மல் ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கலாம். 1.5 இன்ச் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அதே மாதிரி கீழே ரவுண்டு, இது ஃபோல்டு போர்ஷன் தான், இது ஃபோல்டு போர்ஷன், இது ஓப்பன் போர்ஷன். அதுமாதிரி கீழே சுற்றளவு எவ்வளோ தேவைன்னா 5 இன்ச் தேவை எனக்கு. 5 + 1.5 இன்ச் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இதுதான் நார்மல் ஸ்லீவ்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நார்மல் ஸ்லீவ்ஸை கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த ஸ்லீவ்ஸ் பேட்டர்ன், இந்த பட்டி இதை எடுத்துடலாம். வெறும் 7 இன்ச் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை அப்படியே வச்சு பஃப் ஸ்லீவ்ஸ்க்கு எப்படி கட் பண்ணணும்னா இங்கே பாருங்கள். ஸோ சேம் அதே மெஷர்மெண்ட், பட்டியை நான் ஆட் பண்ணலை, பட்டியை ஆட் பண்ணாமல் வெறும் இந்த 7 இன்ச்சுக்குள்ள இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா அந்த ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா 5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ்ஸில் ஃபோல்டு போர்ஷன் இங்கே எடுத்துக்கிட்டு ஸோ 7.5 இந்த இதே மெஷர்மெண்ட் அப்படியே இந்த பேப்பர் ஃபேப்ரிக்கை இதில் வச்சு இந்த கட் பண்ண ஸ்லீவ்ஸ் அப்படியே வச்சுட்டு 5 இன்ச் இந்த சைட்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா, இது ஃபோல்டட் 5 இன்ச், இதை ஓப்பன் பண்ண போஷில் 10 இன்ச் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்ம பஃப் ஸ்லீவ்ஸ் வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்டிச் இங்கேயும் நம்ம 1.5 இன்ச்சு கூட வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு பஃப் வேணுமோ என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ்ஸுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு இப்படி அட்டாச் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு மீதி இருக்க ஃபேப்ரிக்கில் ஃபுல்லாகவே சின்ன சின்ன சுருப்பு கொடுத்து நம்ம பஃப் வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே நம்மளுக்கு இதில் மேலேயும் கீழே உள்ள போர்ஷனும் ஃபுல்லாகவே சுருப்பு கொடுத்துட்டு சின்ன சின்ன சுருப்பு கொடுத்து நம்ம கரெக்டாக இந்த ஸ்லீவ்ஸு லென்த்துக்கு கொண்டு வந்துடணும். ஸோ எவ்வளோ ஸ்லீவ்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே வந்து கூட ஃபேப்ரிக்கை எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடான பஃப் ஸ்லீவ்ஸு. ஸோ இந்த பஃப்பை நல்லா மேலேயும் இந்த இங்கேயும் கீழே நல்லா ஸ்டிச் இங்கே நல்லா பஃப் வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக இந்த ஃபேப்ரிக்கில் இப்படி இந்த ஸ்லீவ்ஸில் இப்படி வச்சு பார்த்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னா அந்தளவுக்கு வச்சுக்கிடணும். வச்சுட்டு அதுக்கு பிறகு கீழே இந்த பட்டி போர்ஷனு இது டபுள் ஃபோல்டில் இருக்குது. நம்மளுக்கு வந்து இங்கே 5 இன்ச் தேவை. ஸோ இங்கேயும் அதே மாதிரினா டபுள் ஃபோல்டில் ஒரு 5.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சுக்கும் தேவைப்படும் 5.5 இன்ச். அது மாதிரி 3 இன்ச்சுக்குள்ளே இந்த பட்டியோட ப்ராட்னஸ். இது வந்து நம்ம வந்து பட்டுப்பாவோடக்குள்ளே அந்த பார்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம பட்டுப்பாவோடைய டாப்பு தான். ஸோ அதுக்குள்ளே பார்டர் போர்ஷனை வந்து இந்த பட்டிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து இதை ஃபுல்லாக மேலேயும் இந்த கீழே போர்ஷன்லையும் பஃப் வச்ச பிறகு இதை இந்த ஜாயின் பண்ணி வச்சுன்னா நீட்டாக பஃப் ஸ்லீவ்ஸ் ரெடி ஆயிரும். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் பக்கத்தில் காமிச்சிருக்கேன். இந்த இதை வந்து இதை டிராஃப்ட் இந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணி இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு 28 சைஸ்க்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். ஸோ ஹோப்ஸோ இந்த டிராஃப்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சியூ வித் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் எதோ டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.